இந்த புதிய மாதத்திலே உங்கள் மத்தியில் இருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேவ ராஜ்யத்திற்காய் உழைக்கிற தொழிலாளிகள். ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன தினம்? தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள் தினம். இன்னைக்கு கம்யூனிச தேசங்களெல்லாம் முதலாளிகள் வந்து நின்று அந்த தொழிலாளிகளுக்கு கிரீடங்களை சுற்றி அவங்களுக்கு அவார்டு கொடுத்து அவங்களுக்கு கேஷ் அவார்டெல்லாம் கொடுப்பாங்க. இது இப்போவும் கம்யூனிஸ்ட் தேசங்களே நடைபெறுகிறது. ஆனால் இந்தியாவில் இந்த தொழிலாளர்கள் தினத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவதில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், பரலோகம் சிறப்பாக கொண்டாடுது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு வேலை செய்தால் நான் அவனை என்ன பண்ணுறேன்? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஊழியம் செய்கிறதுனால தான் கனமாக இருக்கிறேன், என் பிள்ளைங்க ஊழியம் செய்கிறதுனால தான் கனமாக இருக்கிறேன். ஆமே. நீங்கள் ஊழியம் செய்யாத பட்சத்தில் எங்கேயுமே கனமாக இருக்க மாட்டீங்க. அல்லேலியா சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்க. எங்கள் கிராமத்தில் ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, எழுத படிக்க தெரியாது, சேம்பரில் வேலை செஞ்சது பாருங்க. ஆனால் இப்போ அதுக்கு பேரே ஊரில் என்னன்னா சிஸ்டர்னு வச்சுட்டாங்க. என்ன பேர்? சிஸ்டர்ன்றாங்க இங்கிலீஷில். அதுக்கு இப்போ ஒரே கிரேடு. இங்கே பாருங்க, அப்படியே அந்த பாஸ்டர் கூட வர்றது போகிறது நிற்கிறது. நான் நினைக்கிறேன் கர்த்தர் மேலே இருந்து பார்த்து ஆமீன் சொல்லுங்க. அதனால நாம பரலோகத்துக்காக இரவு பகலாக ஓடிக்கிட்டு இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆமீன் சொல்லி. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சரீரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் தாங்குறீங்க பாருங்கள் இந்த ஊழியத்தில். அதுதான் இந்த ஊழியெல்லாம் நடக்குது. அதனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அதனால் இந்த மாதத்தில் நான் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருப்போது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப என் காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது இருதயத்தில். ஆனால் அந்த வார்த்தையை எடுத்து இப்படி பார்த்தபோது ஒன்றுமே புரியல. அந்த நடு ரோட்டில் விட்டாங்க பாருங்க கண்ணை கட்டி, அந்த மாதிரி ஆகிப்போச்சு என் கதை. இதுல இருந்து என்ன ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு பேசுறதுன்னா, ஆவியானவர் சொன்னாரு, உங்க பிள்ளைகளுக்காக நான் அடுத்த 40 வருஷத்துக்கு போட்டிருக்க திட்டம் தான் இந்த வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால இதை ஒரு தேவ செய்தியா பாஸ்டர் நல்ல பாயிண்ட் எடுக்கிறான்னு கேட்காம, இது என் வாழ்க்கையை மாற்ற போது என்ற அந்த விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா நிச்சயமா இது உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:28 வாசிங்க சீக்கிரம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. கையை ஒரு வாட்டி தட்டி சொல்லிடுங்க, என் வாழ்க்கையில இனி வருகிற நாட்களில சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க போகிறது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுங்க. இந்த ஆண்டவரே, சபைக்கு நேராய் வானம் திறக்கப்படுவதாக. வார்த்தை வல்லமை முடியாது. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அந்த ரெகுலேட்டர் இன்னும் கொஞ்சம் குறைங்க, சவுண்டு குறைஞ்சிரும். நல்லா கவனிங்க. தேவ திட்டத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் மேல அன்பு செலுத்துகிற தம்முடைய மக்களுக்கு அவர் நன்மைகளை மாத்திரம் தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிங்க. நீங்க சாதாரணமா தெரிந்து கொள்ளப்படல. தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை முன்குறித்தார். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, உங்க உடன் பிறந்தவங்க இருக்காங்க, உங்க பெற்ற தாய் தகப்பன்மார் இருக்காங்க, உங்களோட படித்தவர்கள் வளர்ந்தவர், யாரையும் தேவன் தெரிந்துக்கலங்க. உங்களை குறிப்பிட்டு தெரிந்து கொண்டார் என்றால், தெரிந்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில அவர் நன்மைகளை மாத்திரம் தான் செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதை? என் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததெல்லாம் நன்மைக்கு. சும்மா வாயில இருந்து சொல்லக்கூடாது, உள்ளத்துல இருந்து சொல்லணும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் பிரதர், you are chosen person. சோ உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான் பாஸ்டர். அப்ப நடந்த தீமை எல்லாம் என்ன பாஸ்டர்? இவ்வளவு தீமை நடந்தது, இவ்வளவு இழப்பு நடந்தது, இவ்வளவு. நான் சொல்லட்டுமா, அது உங்க பார்வையில தீமை. உங்களை உயர்த்துவதற்காக தேவன் அனுமதித்த பாதை அது. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? உங்க பார்வையில இதெல்லாம் தீமை. பாருங்க, யோசேப்பு செத்து போயிட்டார். இப்போ சாப்பாடு வாங்குறதுக்கு பிச்சை வாங்க போனவனுங்க சிமியோனை அங்க விட்டு வந்துட்டானுங்க. சிமியோனி இல்ல, இப்ப வந்து என்ன கேட்கறானுங்க? எப்பா பெஞ்சமினை கேட்கறான் பாந்தாலே, பெஞ்சமினை கொடுப்பான்னு அவர் சொல்றாரு. யோசேப்பு செத்துட்டான், சிமியோனு காணோம், இப்ப பெஞ்சமின். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிற தீமைகள் சொல்றாரு. யாக்கோபு என்ன சொல்றாரு? வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. நிறைய எடுத்து வாசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். 42:36 வாசிங்க. ஆதியாகமம். அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையை அற்றவனாக்க பார்க்கிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பெஞ்சமீனையும் கொண்டு போக பார்க்கிறீங்க. இவைகள் எல்லாம் எனக்கு என்னவா நடக்குது? என்ன நிமிர்ந்து பாருங்க. இப்போ
நான் இப்படி சொல்லட்டுமா, உங்களுக்கு நடந்த காரியம், நீங்க அவமானப்பட்டது, இழந்தது, உங்க குடும்பத்துல நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க பார்வை இதெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் நடக்கிறது. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தோடு இவைகளை எல்லாம் அனுமதித்தான்னு சொன்னா நல்லா கையை தட்டி உயிரோட இருக்கிற மாதிரி. நான் இப்படி சொல்றேனே, இப்ப இந்த காட்சி எப்படி பாருங்களேன், இப்படி பாருங்களேன். அதெல்லாம் பெஞ்சமின்லாம் கொடுக்க மாட்டேன், எவனும் எகிப்துக்கு போவேனா, நீங்க இங்கே இருங்கப்பா அப்படின்னு அந்த படம் ஓடுது. அவள் தான் வேணா விடுப்பா, செத்தா நம்ம குடும்பமா பட்டியல இந்த ஊர்லயே செத்து இல்லைன்னா யாக்கோபுடைய கதை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா, யாக்கோபு பெருகுகிறதற்கு அவனை இந்த பாதையில் தான் நடத்தணும் தேவன் திட்டம் வச்சுட்டார். உன்னை பெருக பண்ணுவதற்கு இந்த பாதையின் வழியாய் தான் கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு இப்படி சொல்லட்டுமா, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறனா, நீ அனுபவித்த அந்த பாதைகள் தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அன்னைக்கு அவங்க மாத்திரம் நீ நினைக்கிற இவ்வளவு ஒரு தீமை என் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஏன் இது நடந்தது, இதெல்லாம் எனக்கு விரோதமா நடந்தது நீ நினைக்கிற. அது நடக்காம இருந்திருந்தா நீ இந்த உயரத்துக்கு வந்திருக்க மாட்ட. இப்படி சொல்லட்டுமா, நீ ஒரு ஆடு மேய்க்கிறவனா பட்டினியில சாக கூடாது. நீ பார்வோனாகிய கடவுளை ஆசீர்வதிப்பதற்காக, உன் கூட்டத்தை பெருக பண்ணுவதற்காய், உன் ஜனத்தை ஆளுகிறவர்களாய் மாற்றுவதற்காய் நான் தான் இந்த பாதையில உன்னை நடத்தினேன். அன்னைக்கு ராத்திரி தீமை நடக்கலனா நீங்க வந்திருக்க மாட்ட. நான் பேசுறது உங்களுக்கு புரியல. அவங்க மாத்திரம் அப்படி பேசலனா உனக்குள்ள இந்த வைராக்கியம் வந்திருக்காது. அதை மாத்திரம் நீ இழக்கலனா இந்த தேவனை இவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்க மாட்டேன். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்க பார்வையில் அது விரோதம், உங்க பார்வையில் அது தீமை. கர்த்தருடைய பாதை இதுல தான் உன்னை கொண்டு போய் நான் ஒரு இடத்துல வைத்து உன் சந்ததியை பெருக பண்ணி உன்னை மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்தை. எங்க நான் சொல்லட்டுமா, உங்களை அவங்க அப்படி நடத்தலைன்னா நீங்க இன்னைக்கு இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க. நான் சொல்ற ஆழம் புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அவங்கள விட ஒரு பக்கம் ஒரு படி மேலே ஏத்திட்டார் உங்களை. பார்வோனை விட இப்ப மேலே ஆயிட்டா. சோத்துக்கு இல்லாத இருந்த யாக்கோபு, அன்னைக்கு சொன்னிய யாக்கோபு இதெல்லாம் எனக்கு விரோதமா நடக்குதுன்னு, இப்ப என்ன சொல்லுவ? தேவனுடைய திட்டத்தை நான் புரிந்து கொள்ளாமல் பேசினேன். எப்படியா யாக்கோபுடைய மரணம் எத்தனை நாள் தெரியுமா உங்களுக்கு? 70 நாட்கள். பார்வோன் ராஜாவுக்கு கூட அப்படி துக்கம் கொண்டாடுனது இல்லைங்க. எப்படி யாக்கோபு இந்த மேன்மைக்கு வந்தன்னு கேட்டா, அவர் மேல் அன்பு கூறின எனக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க காட்டின அன்புக்கு அவர் பிரதிபலன் செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமைகளையே பார்த்த உங்க கண்கள் நன்மைகளை பார்க்க போகுது. நம்புங்க இத. நீங்க இவ்வளவு நாள் அவர் மேல காட்டின அன்புக்கு அவர் உங்களுக்கு நிறைய பிரதிபலன் செய்ய போறார். இந்த மாசம் துவங்குதுங்க. அது இது வரைக்கும் உங்க கண்கள் தீமையை பார்த்தது இல்ல, இனிமே உங்க கண்கள் நன்மைகளை பார்க்கும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது வரைக்கும் உங்க காது கெட்ட செய்தியை தீமையை கேட்டது, இனிமே கர்த்தர் சொல்றாரு நன்மைகளை உன் வீட்டை தேடி வந்து சொல்லுகிறதற்கு உன் காதுகளை தயார் பண்ணிக்கோ. ஆமென் சொல்லுங்க. நன்மைகளை சுதந்திரிக்கிற நாட்கள் நெருங்குகிறது. ஆமென். அந்த அன்பு கூர்ந்தவர்களுக்கு இந்த நன்மை நடக்கிற டியூரேஷன் பீரியட் இருக்கு பாருங்க, இந்த கால நிர்ணயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத நிர்ணயம். ஒரு டியூரேஷன் இருக்குல்ல. எல்கேஜியில் சேர்த்துட்டேன், ஹரி பிரதர் வந்தார், பையன் 10th போகிறான் பாஸ்டர், ஸ்கூலில் சேர்க்கணும், பொண்ணு இப்போ பார்த்தா முடிச்சுட்டு வேலைக்கே போய் கையில் சம்பளம் வாங்குறான். அன்னைக்கு இல்லை பாஸ்டர் அதெல்லாம் வேணாங்கன்னா விட்டுருந்தாங்கன்னா, இப்போ நம்ம எல்கேஜியில் இருந்துங்கன்னா என்ன பண்ணுறோம், பெரிய டிகிரி லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, அன்பு கூறுகிற நீங்கள் இருக்கீங்கல்ல, உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்ததுக்கு ஒரு டியூரேஷன் வச்சிருக்கார், ஒரு கால நிர்ணயம் வச்சிருக்கார். அந்த கால நிர்ணயத்தை யார் சரியா அவரோட அன்பு கூர்ந்து நடக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாய் நன்மைக்கு ஏதுவானவைகளை அனுபவிப்பார்கள். ஆனா நம்ம ஜனத்துக்கு என்ன பிரச்சனைனா, அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறதுக்கு என்ன இல்லை. பேதுரு சொல்லுவார், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்கு. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன், அவர் ஒரு டைமை போட்டு வச்சிருக்கிறார். நிறைய பேரை பார்க்குறேங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன், இந்த திருச்சபையில் இருக்க சிலரை பார்த்து சொல்றேன், நீங்க ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக அந்த வைராக்கியம் கொண்டு வந்தீங்க பாருங்க, அந்த ஜப வாழ்க்கை, அர்ப்பணிப்பு, ஆண்டவருக்காக ஊழிய செய்யணும் வந்தீங்க பாருங்க, அது இல்ல, குறைஞ்சு போச்சு. நீங்க எங்கேயோ சிக்கிட்டீங்க, யார்கிட்டயோ சிக்கிக்கிட்டீங்க, எதுலயே சிக்கிக்கிட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் பேசுற தீர்க்க தரிசனமா, நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல, நீங்க பழைய அன்புக்குள்ள வராத பட்சத்துல, உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் போய் சுதந்திரிக்கிறதுக்குள்ள சத்துரு உங்களை கீழே விழ தள்ளிடுவான். நீங்க நினைக்கிறீங்க இந்த டியூரேஷன் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டியூரேஷன் பீரியட்ல உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கும்னு நினைக்காதீங்க. பயங்கரமான தீமைகளை தான் சத்துரு அனுபவிப்பான். நிறைய காரியங்களுக்குள் வரும்.
இத உங்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்குதுன்னு எழுதின பவுல் அடுத்து நான் எழுதுறாரு. 35ஆம் வசனம் வாசிங்க. 35 வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம். ஏமா என்னமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமா படிச்ச? சகலமும் நன்மைக்கு எதுவுன்னு படிச்ச. இப்ப நீ என்ன பண்ற? கொல்லப்படுறோன்னு எழுதுற. நல்லா புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு தேவன் மேல இருக்கிற அன்பை விழ பண்றதுக்கு சத்துரு இந்த கால நிர்ணயம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க கிளம்பின நாள்ல இருந்து நன்மையை சுதந்திரிக்கிற நாள் இருக்கு பாத்தீங்களா? இந்த கால நிர்ணயத்துக்குள்ள உங்களுக்கு மரணங்கள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொண்டு வருவான். அவர் சொல்றாரு கொல்ல வாசி. அந்த வசனம் திரும்ப வாசி. உங்க நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம், எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். எங்களுக்கு இதெல்லாம் நேரிட்டாலும், கொலை அப்புறம் அடி எல்லாம் விழுது, நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு? அன்பு கூறுகிற உனக்கு சகல நன்மைக்கு எதுவா நடக்க போகுது. ஆனா அந்த கால நிர்ணயத்துக்குள்ள வாழ்க்கையில 19 விதமான பிரச்சனை வரும்ன்றார். எத்தனை வகையான பிரச்சனை வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ சொல்றாரு பாருங்க. உபத்திரம் வரும், வியாகுலம் தாங்க முடியாது, துன்பம் வரும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போவாங்க. நான் சொல்றேன் பின்னாடி கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி. பசி வருமா, போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாத நிலைமை கூட வரலாம். நமக்கு இல்ல, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இல்ல, பழைய ஏற்பாட்டில் அப்படிலாம் அலைஞ்சாங்க. நல்லா கவனிங்க. துன்பம், பசி, நாசமோசம், நிர்வாணம், பட்டயம் இவை எல்லாவற்றிலும் நாங்க எங்கள்ல அன்பு கூறுகிறாலே முற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் வந்தா கூட அவர் அன்பை விட்டு எங்களை என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பாடுறது ரொம்ப ஈஸி. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாசம், அதெல்லாம் பாடுறது ரொம்ப ஈஸி. 10 ரூபாய் கடனுக்கு பையன் ஆயிடுவான் நம்பாலு. மாறவே மாறாதோ. சும்மா ஒரு வியாதி டாக்டர் சொல்லியிருப்பான், உள்ள வந்துச்சு சார், ஐயோ செத்துருவனும். பாடுறது மேட்டர் இல்ல, நாம ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறணும். இதிலே நாங்க என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க? மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்கள் எந்த நிலைமைக்கு நீ போனாலும், அதிகாரம் கையில கொடுக்கப்பட்டாலும், வல்லமை கையில கொடுக்கப்பட்டாலும், நிகழ்காரியமா இருந்தாலும் வருங்காரியமா இருந்தாலும், இப்ப நடக்கிறது என்னன்னு தெரியும். எதிர்காலம் சொல்ற தீர்க்கதரிசியா நீ மாறினா கூட சரிதான். என்ன பார்க்கணும். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 19 வகையான பிரச்சனைகளை அனுப்புவான். எப்போ? இந்த காலத்துக்குள்ள நன்மைக்கு எதுவாய் நடக்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா? அந்த காலத்துக்குள்ள இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வரும். இதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிட்டீங்கன்னா பிசாசு என்ன பண்ணுவானா, அவர் அன்புல இருந்து உங்களுக்கு கீழே விழத்தள்ளி அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாத பாயிண்ட்டுக்கு உங்களை போகாமையே தடுத்துருவான். இல்ல இவ்வளவு பிரச்சனைலாம் எனக்கு எதுவும் வரல பாஸ்டர், இதெல்லாம் இல்லைன்னா ஆதாம் ஏவாளை எப்படி விழ பண்ணான்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லா ஆசீர்வாதமும் சுத்தி நல்லா இருக்குது, ஆண்டவர் வேணாம் அப்படின்னு சொன்னது மேல ஆசையை தூண்டிவிட்டு, இந்த உலகத்தின் மேல ஆசையை காண்பித்து, அவர் அன்பிலிருந்து உன்னை பிரிச்சு கொண்டு போய் அவர் பிரசன்னத்திலிருந்து வெளியே அனுப்பி, அவன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தினதை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் சத்துருவோட நோக்கம். நீங்க அன்பு கூர்ந்தீங்க, தியாகமா இருந்தீங்க, இதுக்காக உங்களுக்கு பெரிய அவார்டு மீன்ஸ்னா இந்த பூமியில நல்லா வாழ வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றார். அந்த டியூரேஷன் காலகட்டத்துக்குள்ள நீங்க போறதுக்குள்ள உங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பது தேவ திட்டம். நான் எப்பயும் சொல்லுவேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் பிரயாணம் போல. அந்த கப்பல் பிரயாணத்தை நீங்க தொடங்குனீங்க பாத்தீங்களா, தொடங்கின கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே தென்றல் காற்று மாதிரி அடிக்கும். அப்படியே நீங்க உள்ள கிறிஸ்துவத்துக்குள்ள வந்தப்போ நடந்துங்கனே ஜெபம் பண்ணீங்க கிடைக்கும். அப்படியே சும்மா ஆண்டவரே நீங்க கொடுத்துருவாரு. உள்ள நயங்காட்டி நீங்க வந்தா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணாமலே எல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆனா நாட்கள் போகும்போது ஒரு யுரோக்களி தான் காத்து அனுப்புவார். பெரும் காத்து வந்து அடிக்கும் பாருங்க. அந்த காத்து தாங்க முடியாம 21 நாள் உபவாசம், 31 நாள் உபவாசம், 41 நாள் உபவாசம் போட்டா ஒரு ஜெபமும் வானம் அடைக்கப்பட்டுரும். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர் பிதாவே அப்படின்னு கெஞ்சுவோம் பாருங்க. இந்த கப்பல் பயணத்துல அடிச்ச அடியில உன் கப்பல் சுக்கு நூறாகி நீ கடல்ல குதிச்சு ஒரு சின்ன கட்டையை பிடிச்சி கரை சேர்ந்தா போதுன்ற நிலைமைக்கு வந்துருவீங்க.
நான் இருக்கிற சத்தியத்தை பேசுறேன். கரை சேர்ந்து ஐயோ எப்படியோ தடுமாறி கரைக்கு இந்த பொண்ணு என் போக்கும் வர மாதிரி நின்று இருக்குது. இந்த மாதிரி சபையில் நடந்து எழுந்து நடக்கக்கூடாது. சரியா? இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் இது தேவ பிரசன்னம் நிறைஞ்ச இடம், கவனிக்கணும். கரை பிடிச்சி கட்டையை பிடிச்சி கரையில் போய் ஏறினீங்கன்னா ரெடியா இருக்கும் பாம்பு ஒன்று கொத்துறதுக்கு. எவனையுமே கொத்தாது, உன்னதான் கொத்தும். ஏன்னா நீ தான் அன்பு செலுத்துகிறாள். இந்த பாம்பு கொத்திச்சு செத்து போயிடுவோம் மட்டும் நினைக்காத. கப்பல் உடையலாம், நீ கரையில அவஸ்தைப்படலாம், கடல்ல உன்னை பாம்பு கொத்தலாம், ஆனா கர்த்தர் அக்கறைக்கு கொண்டு போவார். ஒரு ரகசியத்தை சொல்லி தட்டுமா? நீ அந்த கரைக்கு போனாதான் அங்க உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தேவர்கள் எங்கள் நடுவில் மனுஷ ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள். வாசிங்க, அந்த வசனம் மட்டும் வாசிங்க. 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. 28:6, 28:6. பார்த்து கொண்டிருந்தார்கள், நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததினால என்ன சிந்தையாகி வேறு சிந்தையாகி. பிரதர், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உன் படகுல அவ்வளவு பெரிய காத்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கப்பல் உடஞ்சி போச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சாவமா பழைப்பனான்னு தெரியாம சின்ன கட்டைய பிடிச்சு தொங்கின்னு வந்தல்ல. ஆனா நீ தொங்கி தொங்கி வந்து உன்னை பாம்பு எத்தனையோ முறை கடிச்சது, எத்தனையோ முறை சத்துரு உன்னை அடி அடின்னு அடிச்சான். ஆனா அதிலின் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாமல் நீ நின்றபடியால் உனக்கு ஒரு பேர் கொடுக்கறாங்க உலகம். இவங்க வந்து ஜெபம் பண்ணா உன்னை கர்த்தர் தன் ஸ்தானத்துல தேவனா மாத்துறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளாம் குட்டி தேவர்கள் தெரியுமா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? நம்மளாம் யாரு? இந்த 12 வச்சிருக்க அதை போய் சுத்துவோமே, அந்த தேவர் அல்ல. நம்ம என்னது சனி பெயர்ச்சியா? அந்த பெயர்ச்சி இது குட்டி தேவர்கள். அதனால பக்கத்து வீட்டுக்காரன் வயிற்று வலினா டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னே யார்கிட்ட வரான்? யார்கிட்ட? என்னம்மா வரானா வரலையா? உங்க வீட்டெல்லாம் வீட்டாண்டா வரலன்னா இன்னும் நீங்க தேவர்களா மாறலன்னு அர்த்தம். வரான் இல்ல உங்ககிட்ட சொல்றான் போறேன்க்கா இன்டர்வியூக்கு வேலை கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுக்கானா நீ தேவனா மாறிட்டான்னு அர்த்தம். ஆனா இந்த தேவனா மாறுறதுக்கு வந்த காலம் அவருக்கு பிறகு யூரோக்லி தான் அடிக்கும், கப்பல் உடையும். அப்படியே நீ கரையில் எப்படி தெரியுமா வரணும்? சின்ன கட்டையை முடிஞ்சு மூக்கெல்லாம் தண்ணி ஏறும் பாருங்க. உப்பு தண்ணி ஏறினா எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க இதெல்லாம் மிதந்து வந்துட்டா கரையேறிட்டேன்னு நினைச்சாங்க, ரெடியா ஒரு பாம்பு நிற்கும். கடைசி வரைக்கும் பிரச்சனை. பயமுறுத்தாதீங்க பாஸ்டர், 1ஆம் தேதி எதுவுமா? இன்னைக்கு சொல்றேன், தேவன் என்று சொல்லுவாங்க உங்களை. நான் சொல்றேன், துன்பத்துல துயரத்துல வேதனையில கண்ணீர்ல நீ ஆண்டவரோட நின்னல்ல, உனக்கு கர்த்தர் தன் பெயரை வைக்கிறார். உன்னை தேவர்கள் என்று கூப்பிடுகிற நாட்கள். கடந்த நாட்களோட எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, சிலருக்கெல்லாம் நன்மை கொடுத்தாதான் கர்த்தரோட இருப்பாங்க, நன்மையே கொடுத்துன்னு இருந்தா. சிலருக்கெல்லாம் தீமை எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தரை விட்டு போக மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க தான். நான் நம்புறேன். உங்களை என்ன தெரியுமா பண்ண போறாரு? அவர் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நீங்க அதுல வாசிங்க. 28:6 வாசிங்களாமா? அதுல நீங்க 10ஆம் வசனம் வாசிங்க. எவ்வளவு மரியாதை பண்ணாங்க வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு என்ன சார்? உண்மையா சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு மரியாதை இருக்குதா இல்லையா? தாய் மாமா உட்காந்துங்கிறான், மாய் மாமா உட்காந்துங்கிறான், எல்லாம் உட்காந்து பெரிய பெரிய ஆள் டாலர்கள் எல்லாம் செயின் போட்டு பயங்கரமா உட்காந்துக்கிறான் பாருங்க. மீசெல்லாம் இப்படி விட்டுக்கிறேன். நம்ம ஒரு தெல்லுப்பூச்சி மாதிரி ஐயா வந்துட்டார், ஐயா வந்துட்டார், ஐயா வந்துட்டாருன்றான். கூட வந்தா இவரையும் ஐயான்றான், ஐயா இவரையும் ஏத்துக்க மேலன்றான். சார் எங்க சார் வந்து இந்த மரியாதை தெரியுமா? நாங்க நடுக்கடல்ல தத்தளிச்சு இருக்கிறோம், ஒரு கட்டையை பிடித்து கொண்டு பிழைப்போமா சாகோமா என்று. ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியலையா. இன்னைக்கு எங்களுக்கு என்ன தெரியுமா வந்துருச்சு? தேவர்கள்ன்ற பேர் வந்துச்சு. இன்னைக்கு எங்களுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? மரியாதை வந்துச்சு. அது மாத்திரமல்ல, அடுத்து தொடர்ந்து வாசிங்கன்னா எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் போதும் போதுன்ற அளவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆமீனே சொல்ல மாட்டீங்க. நான் பேசுற இந்த ஆழம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க நல்லா கை தட்டிட்டு இருப்பீங்க. இந்த டியூரேஷன் பீரியடுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா அதுல நீங்க பொறுமையா இருக்கும் பட்சத்துல எங்க நிப்பீங்கன்னா அவர் ஸ்தானத்துல நிப்பீங்க. எங்க நிப்பீங்கன்னா மரியாதைக்குரிய இடத்துல நிப்பீங்க. எங்க நிப்பீங்கன்னா போதும் போதும் சொல்கிற ஆசீர்வாதத்துல நிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யாரையும் கடிக்காத சர்ப்பம் உன்னை கடிக்குதுன்னா அப்பவே நீ தெரிஞ்சுக்கலாம் உன்னை அவருக்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு. அற்புதமா நடத்துவாருங்க, கைவிடவே மாட்டாருங்க. அது வர நிக்கணுங்க. அன்பு குறையவே கூடாதுங்க. அதுதாங்க சொல்ல வரேன்.
நிறைய பேர் குறைஞ்சிட்டீங்க இந்த சபையில். அன்பு குறைஞ்சி, ஜபத்தில் குறைஞ்சிட்டீங்க, சபைக்கு வர டைமில் குறைஞ்சிட்டீங்க, எல்லாத்துலேயும் குறைஞ்சிட்டீங்க. நல்லா கவனிச்சிங்க, உங்களை தள்ளுறதுக்கு ஒருத்தன் ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். 1 யோவான் 4:16 சொல்லுவார், நீங்கள் அந்த அன்பில் கொஞ்சம் கூட குறையாமல் நிற்கணுமா. வாசிங்க, 1 யோவான் 4:16 வாசிங்க. நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன். ஆமென். நீங்க அவருக்குள்ள நிலைச்சிருக்கிறன்றது அடையாளமே என்ன தெரியுமா? அவர் மேல வச்சிருக்கிற அன்பு தான். ஆமென் சொல்லுங்க. அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையக்கூடாது. நான் எப்பவும் சொல்லுவேன், பரலோகத்திலிருந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு சத்தம் கேட்கும். உங்க இருதயத்தில் திரும்ப திரும்ப அந்த சத்தம் பேசும், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேர் இல்லை. எனக்கு பைபிள் படிக்கும் போதெல்லாம் இல்லை சார், பைபிள் படிக்கும் போதெல்லாம் இல்லை, நீங்க பிரசங்கம் கேட்கும் போது இல்ல, நீ நடக்கும் போதே உன்னோட கர்த்தர் பேசுவாரு. நீ ஆதியில கொண்டிரு. அதை மட்டும் உங்களை போறதுக்கு பரலோகம் சொல்லக்கூடாதுங்க. என் பிள்ளை நிர்வாணத்தில், நாசமோசத்தில், பட்டினியில, என்னுடைய இவ்வளவு பிரச்சனையில என்னோட நிற்கிறது என்று உங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவில் உங்க வாழ்க்கை வரணும். ஆமென். அதனால இன்னைக்கு நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள போறேன். ஒரு 15 நிமிஷத்துல செய்தி கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் மேல அன்பு கூர்ந்தா என்ன பாஸ்டர் நடக்கும்? ஒரு 3 காரியங்கள். இது செய்தி அல்ல, இது உங்க வாழ்க்கையில நிறைவேற போற தீர்க்க தரிசனங்கள். நம்பர் 1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தன்னிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அது தெரியாதான், உங்களுக்கு அது புரியாதான், உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாதான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் இந்த வசனத்தை இப்படி எடுத்து பேசுறேன், கவனிங்க. உங்களுக்கு அன்பு கூறணும், உங்களுக்குன்னு சிலது ஆயத்தம் ஆயிட்டு இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? யாரோ சொந்தக்காரன் வீட்டுக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டா நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்க வரீங்கன்றதுனால உங்களுக்கு எல்லாம் பிரியாணில இருந்து வறுவல்ல இருந்து மொத்தம் என்ன பண்ணும்? இங்க சொல்றாரு, என் மேல நீ அன்பு கூர்ந்துட்டல, உனக்கு தேவையான அத்தனையையும் நான் என் சமூகத்துல ஆயத்தம் பண்ணி கொண்டு. ஆமென் சொல்லுங்க. தன்னிடம் அன்பு கூறலுக்கென்று உங்களுக்கு கொடுப்பதற்காக நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க, எப்ப பாஸ்டர் அது நடந்தது? உலக தோற்றத்துக்கு முன்னே இப்படி ஒரு ஆளை நான் தெரிந்தெடுப்பேன், அவன் வந்து என் மேல அன்பு கூறுவான், அன்பு கூறுகிற இவனுக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு கர்த்தர் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணிட்டார். நான் இப்படி சொல்லட்டுமா? நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள் அவர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி கொடுத்த சுதந்திரங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சவுல் ராஜாவாகும் போது தாவீதுன்னு ஒரு ஆள் பிறக்கவே இல்லை. ஆனா தாவீதுன்னு ஒருத்தன் பிறப்பான், பிறந்து எல்லாரை விட என் மேல ரொம்ப அன்பு கூர்ந்து என்ன நேசிப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? அவனுக்காகவே ராஜஸ்தானம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது, அவனுக்காக ஐஸ்வர்யம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது, அவனுக்காகவே மகிமை. ஆமே. நான் சொல்றேன், இன்னைக்கு நேத்து இல்லைங்க, உலக தோட்டத்துக்கு முன்பாகவே உங்களுக்காக சிலர் கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது எப்ப பாஸ்டர் கொடுப்பாரு? பிரசங்கி 3:11 சொல்லுது, எல்லாவற்றையும் அதின் காலத்தில் எப்ப செய்வார் பாஸ்டர்? அதுதான் சஸ்பென்ஸ். நீங்க நிக்கணும் அது வரைக்கும். சொல்லிட்டா நீங்க வந்து என்ன ஆவீங்க? அதான் சொல்றேனே, ஒரு ஆள் செத்து போற டேட் அவன் கையில கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டுக்கெல்லாம் சாக மாட்டானா அவன். அவங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே செத்துருவானா. ஆமா தானே? அந்த மாதிரி இப்போ ஒரு இன்னாலாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாருன்னு ஒரு லிஸ்ட் போட்டு, அடுத்து டேனியல் அடுத்த 35 வருஷம் உனக்கு திட்டம் இதுதான் பார்த்துக்கோ, 2035 இது நீ, 40 இது நீன்னு போட்டான்னு வச்சுக்கோ, அவள் தான் நீ கதை. சர்ச்சைக்கே வரமாட்டான் மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க. கோயர்லாம் வேற ஆள் பார்த்துங்க பாஸ்டர், கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி, ஏன்னா 40 என்ன பெற்றுக்கொள்ள போறேன், அதனால தான் என்ன பண்றாரு, என்ன கொடுக்க போறன்றதே சொல்றதே இல்லை அவரு. ஆமேனா? தாவீதுக்கு தெரியவே தெரியாதுங்க, நான் இந்த அரண்மனையில இந்த ஸ்தானத்துல உட்காருவேன்னு. ஆடு மேய்க்கிறவனை உட்கார வைத்த அதே தேவன் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். அதின் காலத்தில், சரியான காலத்துல, சரியான சூழ்நிலையில, தகுந்த நேரம் பார்த்து பெஸ்ட் கொடுப்பாருங்க. நீங்க ஆசைப்பட்டதை விட நல்லது கொடுப்பாருங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட சிறந்தது கொடுப்பாருங்க. நீங்க விரும்பினதை விட நல்லதை தான் கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லிட்டார், என் மேல அன்பு கூறுவதற்கு நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இப்படி அடிக்கடி சொல்லுவேன், எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், என் பிள்ளைக்கு எது வாங்கினாலும் பெஸ்ட்டாக வாங்கி கொடுப்பேன் பாருங்க. என் கேரக்டர் எது வாங்கினாலும் பெஸ்ட்டாக தான் வாங்குவேன். இந்த குப்பை மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன் பாருங்க. ஆனால் நான் பொல்லாதவன் பைபிள் சொல்லுது. பொல்லாதவனாகிய நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது என் பிதாவாகிய தேவன் எவ்வளவு கையை தட்டி தான் சொல்லுங்களேன், அவர் எப்படி தெரியுமா, இருக்கிறதுலே பெஸ்ட் எனக்கு தான் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேனா இல்லையா? ஏன் பாஸ்டர்? நான் அவர் மேல அன்பு கூறுறேன்.
நான் அவருக்காக ஜீவனை கொடுக்க தயாரா இருக்கிறேன், அவர் ராஜ்யத்துக்காக ஓடுறேன். இப்படி அடிக்கடி யோசிச்சு பாருங்களேன். அப்பாவோட அன்பை விட்டு பிரிஞ்சு போய் பன்னிங்களோட படுத்து கிடந்து பன்னியோட வாசம் பண்ணி வேசிகளோட செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் இழந்து வந்தவனுக்கு பெஸ்டானதை ஆயத்தம் பண்ணி அவனுக்கு கொடுப்பாரானால் நம்ம போவே இல்லையே. யாரா பண்ணி பக்கத்துல போனோம், யாராவது வேற எங்கன்னா போனோம், சாவோ வாழ்வோ அவர் பாதத்தில் கிடக்கணும்ல. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டை தான் கர்த்தர் கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்க. கை கொஞ்சம் நல்லா தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ரெஷரு, பிளட் ப்ரெஷரு, சுகரு அதெல்லாம் என்ன ஆயிடுமா? ஆமா, கிட்னி ஃபங்க்ஷன் கிங்ஷன்லாம் கை தட்டும் போது நல்லா ஆயிடுது. நான் சொல்லல, பிசியோதெரபிஸ்ட்டை போய் கேளுங்க. டெய்லி எழுந்து 150 வாட்டி கை தட்ட சொல்றான். அதனால நல்லா இந்த சபைக்கு வரும்போது கை தட்டினீங்கன்னா ப்ரெஷர் குறைஞ்சிரும், சுகர் குறைஞ்சிரும், பிபி குறைஞ்சிரும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும். அப்புறம் இந்த நாட்டு வைத்தியர் மாதிரி சொல்றேன், நாடி ஜோசியம் சார். லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கெட்டு போன மகனுக்கே அவ்வளவு நன்மையை செஞ்சிருப்பார்னா நம்மளாம் அவருடைய அன்புல வாழற பிள்ளைங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? 3 காரியத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். யாத்திராகமம் 23:20 வாசிச்சு பாருங்க. நான் உனக்காக ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறேன்? வாசி மகளே. நீ போற வழியெல்லாம் உன்னை காத்து, பிசாசு உன்னை தள்ளி விட்டாதபடி உன்னை காத்து நான் ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தானம். சொல்லுங்க, அன்பு கூறுவர்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? ஒரு ஸ்தானம். இங்கிலீஷ்ல தெரியுமா? குட் பிளேஸ், ஆனரபிள் பொசிஷன். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரதர், கர்த்தர் மேல அன்பு வச்சீங்கல்ல, உங்களை நல்ல இடத்துல வைக்க போறார் பிரதர். நீங்க நல்ல வேலையில வைக்க போறார் பிரதர். அற்பமா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க குட் பொசிஷன், இன்னும் ஆனரபிள் பொசிஷன்ல வைக்க போறார். ஆமென். நீங்க அலைந்து திரிந்த கஷ்டப்பட்ட நாட்களை முடிய பண்ண போறாரு. ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வேளை உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை குட் பொசிஷன்ல உட்கார போறார். அந்த யோசுவா மாதிரி ஆசரிப்பு கூடாரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சிருந்தீங்களா, உங்களை அடுத்த தலைவனா கர்த்தர் மாத்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. தாவீது போல உன் சொந்தக்காரங்களால முகாந்தரம் இல்லாம துரத்திட்டு இருந்தனா கர்த்தர் உன்னை ஒரு நாள் ராஜஸ்தானத்துக்கு கொண்டு வருவாரு. இன்னைக்கு ஒருவேளை எல்லா திறமையும் இருந்தா அவர் மேல அன்பு வச்சு வாசல்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி மொர்தகாய் மாதிரி இருந்தனா ஒரே ராத்திரியில உன் நிலைமையை மாற்றுவதற்கு என் தேவனால ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? யோசேப்பு, தாவீது, அப்புறம் யார் சொன்ன, மொர்தகாய், இவங்களுக்கெல்லாம் தான் இந்த பொசிஷனுக்கு வருவன் முன்னாடியே தெரியவே தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? அவங்க இருந்த நிலைமை அவ்வளவு பரிதாபமான நிலைமை. அந்த நிலைமையிலிருந்து எப்படி மாறினாங்க தெரியுமா? கர்த்தர் மேல வைத்த அன்புல மாத்திர அவங்க யாருமே ஒரு விதத்திலும் குறையல. அதனால கர்த்தர் அவர்களை எல்லாம் ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போனார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கஷ்டப்பட்ட நாட்களை கர்த்தர் முடிக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால உனக்கு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பிரதர். உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்கு ஒரு வாழ்க்கை துணையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீ புதுசா இடம் வாங்க ட்ரை பண்ற, உனக்காக கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீ வேலைக்காக ட்ரை பண்ற, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்ற, உனக்கு ஒரு நல்ல இடத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க. அவர் சொல்லிட்டார், உன்னை ஆயத்தம் பண்ண ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு என் தூதனையே உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இந்த மாதத்தில் அது நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன பாஸ்டர் ஆயத்தம் பண்றார்? சங்கீதம் 23:5 யாரனா தெரிஞ்ச மனப்பாடமா சொல்லுங்க. சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த. கையை தட்டி சொல்லுங்களா. கர்த்தர் எனக்கு அன்பு கூர்ன எனக்கு என்ன ஆயத்தம் பண்ணிட்டாரு? சத்துருக்களுக்கு முன் பந்தி ஆயத்தம். ஆமென். உங்களை விரோதித்தவங்க, உங்களை பகைச்சவங்க, உங்களை இலக்காரமா பேசுறாங்க பாருங்க, அற்பமா நினைச்சாங்க பாருங்க, ஏழன் ஆரம்பத்தில் நினைச்சாங்க பாருங்க, அவங்களுக்கு முன் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு உயர்வை ஆயத்தம் பண்ண தொடங்கிட்டார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? நான் இப்படி சொல்லட்டுமா? ஒரு காலத்துல ஏழையா நம்மளை பார்த்தான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவனுக்கு ஈக்குவலா பக்கத்தில் நிக்கிறமா இல்லையா? என்னங்க உண்மையிலே நீங்க என்ன காலைல குடிக்காது வந்துட்டீங்களா? அப்படியே செத்து போன மாதிரியே உட்காந்துக்கிறீங்களா? ஒரு காலத்துல நம்மளை பார்த்தா மூஞ்சி திருப்பின்னு போன ஆளு இன்னைக்கு எங்க அக்கா பொண்ணு வந்துச்சுன்னு ஓடியாரான். எப்படி பாஸ்டர் ஓடியாந்தான் தெரியுமா? கர்த்தர் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இப்படி நினைக்கிறீங்க, இதுல திருப்தி ஆயிட்டீங்க. எதுல? இப்பவே வந்துச்சு பார்த்தா இதை விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி. ஆமென் சொல்லுங்களேன். உங்க டேட்டை கேட்டுக்கிட்டு தாங்க அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. ஆமீன் சொன்ன ஆளுக்கெல்லாம் நடக்கும், ஆமீன் சொல்லாத ஆளுக்கெல்லாம் நடக்காது. ஏசப்பா நீங்க அப்படியே செய்யுங்கப்பா, என் ஜபத்தை எப்பயும் கேட்கிறீன்னு நம்புறேன் நான்.
ஆமென் சொல்லுங்க. உங்களோட டேட்டை கேட்டுக்கிட்டா உங்க வீட்டில் ஃபங்க்ஷனே நடக்க போகுது. இனிமே வந்து அப்படியே ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போறார். ஏன்? நீ கூறின அன்பு அந்த மாதிரி. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நிச்சயமாய் ஒரு வெற்றியின் பந்தியில நீ உட்கார போற. உன் சத்துருக்கள் தலை குனிந்து. இந்த எலெக்ஷன்ல 2 பேர் பயங்கரமா போட்டி போடுவாங்க பாருங்க. பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும். ஜெயிச்சவர் எங்க உட்கார வைப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னு தெரியுமா? தெரியாது இல்லை இது வரைக்கும். ஜெயிச்சவங்கள பயங்கர மேடை உயரத்துல உட்கார வச்சு கொடுப்பாங்க. தோத்து போனவன நம்ப மாட்டீங்க, காலுக்கு கீழே உட்கார மாதிரி இங்க உட்கார வச்சு கொடுப்பாங்க. அந்த மேடை மேல ஜெயிச்சவங்க மேடை ஏற்றவே மாட்டாங்க. அது மோடியா இருந்தாலும் ராகுலுக்கு யாரா இருந்தாலும். ஜெயலலிதா வந்தா அதான் கதி, வந்தே ஆகணும். நீ எது தோத்த நீ என்ன பண்ணா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும். நான் சொல்லட்டுமா, ஜெயிச்ச உன் வாழ்க்கையில உன் எதிரிகளை உன் சத்துருக்களை உனக்கு முன்ன கர்த்தர் கொண்டு வந்து உனக்கு முன்ன உட்கார வைப்பார். நீ மேலே இருப்ப. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், உனக்கு ஒரு பொசிஷன், ஒரு பிளேஸ் ஆயத்தம் பண்ணிட்டார். ரெண்டாவது, உன் சத்துருக்கு முன்ன பந்தி ஆயத்தம் பண்ணிட்டார். மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது ஆயத்தம் பண்ணிட்டார். யோவான் 14:3 வாசிங்க. அன்பு கூறுகிற உனக்கு என்ன ஆயத்தம் பண்ணிட்டார்? வாசிங்க. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை கையை தட்டி சொல்லுங்க, அப்பா எனக்காக ஒரு ஸ்தலத்தை. ஆமே. உலகத்துல வேற யாருக்குமே கிடையாதுங்க இது. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிற அப்பாவெல்லாம் பார்த்து சொல்லட்டுமா, உண்மையா நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டீங்க. ஒரு அப்பா என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் நான் சாவர வரைக்கும் யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், நான் இந்த வீட்டை தான் பாஸ்டர் சாவ, செத்ததுக்கு அப்புறம் எவனா எடுத்துக்கிட்டேன் பாஸ்டர், இதுதான் உங்க அப்பா. ஆனா இந்த அப்பா என்ன தெரியுமா சொல்றாரு, நீ என் மேல் அன்பு கூர்னல்ல, நீ எனக்காக தியாகம் பண்ணல, எனக்காகவே நீ வாழ்ந்துட்டல்ல, உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி. வேற எந்த அப்பாவாலும் இதை தர முடியாதுங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கான ஸ்பெஷல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அன்பில் நிலைத்திருக்கிற தன் பிள்ளைகளுக்கு வேறு யாராலும் தர முடியாது. இதாங்க பெஸ்ட் நான் நினைக்கிறேன். சத்துருக்கு முன்னாடி பந்தி, ஒரு பெரிய பொசிஷன் ஆயிடுச்சு, இதெல்லாம் கூட அங்க போனுங்க. இங்க நான் துன்பம் துயர வியாகுலப்பட்டாலும் அங்கே எனக்காக ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை நம்மனா கைத்தட்டி இருப்பீங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரி மேலே போனாங்களாம் பாருங்க, அவங்களுக்காக பளிங்குகளில் செய்யப்பட்ட மாளிகையில் எடுத்து குடியேற்றினாராம். சில நாட்கள் கழித்து அந்த வீட்டு எஜமானி போச்சாம் பாருங்க, அதுக்கு ஒரு முள்ளு பொதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடிசையில் எட்டு போனாராம். ஐயோ என் வேலைக்காரிக்குன்னா இவ்வளவு பெரிய வீடு, அவளுக்கு சம்மதம் கொடுத்த முதலாளி எனக்கு இந்த வீடு ஆனாரா. அந்த வேலைக்காரி துன்பத்திலும் இன்பத்திலும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் என்னோட கூட நின்றார்கள். அன்பு குறையவே இல்லை. நீ யார் தெரியுமா? அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூப்பிடுற மாதிரி என்ன கூப்பிட்டாளு. ஆமீன் சொல்லுங்க. அவருக்கு தெரியுங்க பூமியில யார் என் மேல அன்பு கூறினாங்க, யார் என்னிடத்தை நின்னாங்க. இங்க வேணா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அங்க போகும்போது கிளியர் லிஸ்ட் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன ஒரு நல்ல பொசிஷன்ல வைக்கிறத விட, என் சத்துருக்களை முன்ன நான் வெற்றி பெறதை விட, எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி அந்த ஸ்தானத்துக்கு போய் சேர்றது தான். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை சேர்த்து கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். ஆமென். அல்லேலூயா. அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. முதல்ல நான் சொன்னேன், உங்களுக்காக சிலது ஆயத்தம் பண்ண தொடங்கிட்டாருங்க. நீங்க இந்த மாசம் முடியறதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, பாஸ்டர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாஸ்டர், எங்களுக்கு வந்துச்சு பாஸ்டர். ரெண்டாவது சொல்றேன். உபாகமம் 7:9. உபாகமம் 7:9. அன்பு கூறுகிற உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்றாருன்ற காண்பிக்கிற வாசிங்க. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் இரக்கத்தையும் தயையும் காக்கிற உண்மை. கையை தட்டி சொல்லுங்களேன். அன்பு கூறுகிற எனக்கு எத்தனை தலைமுறைக்கு?
பாருங்களேன், நமக்கு சாட்சி வேதம் தான், சரியா? வேத புத்தகம் ஒரு நாளும் போய் சொல்லாது. 1000 தலைமுறை நம்ம தலைமுறைக்கு இறக்கம் செய்வாரா செய்ய மாட்டாரா? தயவு செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் பார்க்கலினாலும் செய்வார். சரி, இப்படி கேட்கட்டுமா? இப்படி நிமிர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி பேசுறேன். தாவீது செத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? தாவீது செத்து எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியல. தாவீது செத்தா? தாவீது செத்து 4700 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 4700 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு தாவீது செத்தான. தாவீது கிட்ட சொன்னாரு, உன் சந்ததியோட என் உடன்படிக்கையை பண்ணி நான் உன் சந்ததியின் மேல் என் தயையை பொழிய பண்ணுவேன். 4800 வருஷமா இஸ்ரவேல் தேசத்துல தாவீதுடைய யூதா கோத்திரத்தை ஒருவரும் அசைக்க முடியாதபடி அவன் சந்ததியை இந்நாள் வரை கையை நல்லா தட்டி சொல்லுங்க, உன் சந்ததியை கர்த்தர். ஆமேன் சொல்லுங்களேன். 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையும் தயவு செய்யறாங்க. ஆமேன். உங்கள் தலைமுறைகளோடு உடன்படிக்கை செய்து ஆமேன் ஃபேவர் பண்ண போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க மட்டும் சரியா ஆண்டவர் மேல அன்பு வச்சு நீங்க நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷியா வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இப்படி சொல்றேன், இதை புரிஞ்சுக்கங்க. உங்க அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் மேல அன்பு இல்லை, உங்க அளவுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைகளை கர்த்தர் தன் தயையை அனுப்பி. ஆமேன் சொல்லுங்க. இந்த மாதிரி கடவுளை நீங்க எங்கன்னா பார்த்துருக்கிறீங்களா? சொல்றாரு, 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கை பண்ணி நான் உன் மேல தயவு வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைங்க மேல தயவு வச்சிருக்கிறேன். நீ கஷ்டப்பட்ட மாதிரி உன் பிள்ளைகளை நான் கஷ்டப்பட விட மாட்டேன், நீ அலைஞ்சு திரிஞ்ச மாதிரி உன் பிள்ளைகளை அலைய விட மாட்டேன். உன் பிள்ளைங்க உன் கண்காண. போன வாரம் ஒரு செய்தி எடுத்த பாருங்க, நீங்க எதை பார்த்து சந்தோஷப்பட்டு உங்க துக்கத்தை மறந்துடுவீங்க தெரியுமா? நீங்க பட்ட அவமானத்தை மறந்துடுவீங்க, நீங்க பட்ட கஷ்டத்தை மறந்துடுவீங்க தெரியுமா? உங்க பிள்ளைகளை ஒரு இடத்துல அழகாய் உட்கார வைக்கும் போது, நான் ஓடினது விருதா ஓடல, நான் உழைச்சது விருதா ஓடல, இன்னைக்கு என் பிள்ளைங்க நல்ல பொசிஷன். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க மட்டும் சரியா உண்மையா அன்பு கூர்ந்துட்டா உங்க பிள்ளைங்க லெவலே வேறங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க லெவலே வேறங்க. இங்க சொல்றாரு, நீ அன்பு கூர்ந்தா 1000 தலைமுறைக்கு. நான் எப்பவும் சொல்வேன், எனக்கு சாட்சி வேத புத்தகம் தான். இந்த சாட்சி ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்படி ஒன்னாலும் வாழ்ந்துடலாம், பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாம். இல்ல பிரதர், நீங்க கர்த்தருக்குள்ள வாழ்ந்து அந்த பிள்ளைங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் பிரதர், கர்த்தர் அந்த பிள்ளைங்க மேல தயை வைப்பாரு. ஆமேன் சொல்லுங்க. இப்படி நான் சொல்லட்டுமா? எஸ்தர் போன உடனே 127 நாட்டுல இருந்து அழகிங்க வந்திருக்கிறாங்க. யாருக்குமே தயவு கிடைக்கலங்க. ஏகாய் கண்கள்ல எஸ்தருக்கு தயை கிடைச்சிச்சுங்க. அங்க போற இடத்தெல்லாம் தயை. ராஜா முன்னாடி நிக்கிறா, ராஜாக்கு தயை. வீட்டுல போய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கங்க. என்ன நிமிர்ந்து பாருங்க. எப்படி பாஸ்டர் இந்த அனாதை பொண்ணு எஸ்தருக்கு இவ்வளவு தயவு கிடைச்சது? அவன் தாய் தகப்பன் மொர்தெகாயுடைய அண்ணன் இருக்காரு பாருங்க, அவங்க அப்பா அம்மா ஆண்டவர் மேல அவ்வளவு உண்மையாய் உடன்படிக்கை செய்தவர்கள், அவ்வளவு உண்மையாய் ஆண்டவரை தேடினவங்க. அவங்க செத்துட்டாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு தயை வந்தது. நான் இப்படி சொல்லட்டுமா, நீங்கள் ஒருவேளை இந்த பூமியில இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் இருப்பேனான்னு தெரியாது, ஆனா என் பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? கர்த்தருடைய தயை பெற்றோம். ஆமென். என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நினைக்கிறோம், பாஸ்டர் தங்க மகள் திட்டத்தில் அது போட்டிருக்கேன் பாஸ்டர், என் பொண்ணுக்கு 2 இடம், என் பிள்ளைக்கு இடம், பொண்ணு வெள்ளி என்னால முடிஞ்சதை சேர்த்து வச்சேன் பாஸ்டர். தப்பே இல்லை, நீங்க சேர்க்கணும். நான் சொல்றேன், என் பிரசங்கமே எப்படின்னா, இந்த அனாதை மாதிரி பண்டார மாதிரி வரீங்க, பரதேசி மாதிரி சர்ச்சி உங்களுக்கு இன்னது பொட்டி எடுத்து போட்டு சாகக்கூடாது. நீங்க ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பையன் நீங்க செத்ததுக்கு அப்புறம் 2.5 ஏக்கர் லேண்டில் உங்க அம்மா பேரை வைக்கணும், ஆனந்தி. ஆமேன்னு சொல்லுங்க. அவன் பேரன் 3 பேரை வந்தா கூட மறக்க மாட்டான் பாருங்க. எங்களுக்கு ஒரு ஆயா வந்துதான் 50 வருஷத்துக்கு முன்னே 500 வருஷத்துக்கு முன்னே, அது பேர் ஆனந்தின்னுவான். ஏன்னா பேர் வச்சுட்டுக்கிறான். சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். அதே நேரம் இந்த பொண்ணு வெள்ளி நகை நட்டு போட்டு கிட்டு வச்சிருக்கிறீங்க பாருங்க, இது கர்த்தர் கிட்ட இருந்து தயை கொண்டு வந்தோம்னு நினைச்சிடக்கூடாது. 22:1 வாசிங்க. நீதிமொழிகள் 22:1 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, முடிக்கிறேன், 5 நிமிஷத்துல முடிக்கிறேன். வாசிங்க நீதிமொழிகள் 22:1. ஏமா, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நல்ல கீர்த்தியே நலம், பொன் வெள்ளியை பார்க்கிலும். எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் போய் சொல்லுமா? நீங்க பொண்ணு வெள்ளி சேர்த்து வை பிரதர், உன் பொண்ணுக்கு 25 சவரம் போட்டு கட்டி கொடுங்க, ஆனா தேவன் இடத்துல தயை வாங்கி கொடுத்துருங்க. அந்த தயை எப்படி பாஸ்டர் கிடைக்கும்? பிதாக்களாகிய நீங்கள் அன்பு கூறும் போது உங்கள் பிள்ளைகளோட உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் அந்த தயவை ஏற்படுத்துறா. சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அதனால பொண்ணு வெள்ளியை விட எனக்கு தெரிஞ்சு கர்த்தரோட தயவு இருந்தா போதுங்க. அவ ராணியா மாறிடுவாங்க. அனாத ராணியா மாறினாலா இல்லையா? அன்பு கூர்ந்த எஸ்தர் என்னவாயிட்டா பாருங்க, யோசிச்சு பாருங்க.
அந்த 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 பொண்ணு பேர் என்ன, ரூத்தை கவனிச்சு பாருங்க. ஓர்பால் மாதிரி அழுதுட்டு போற கேஸ் இல்லைங்க, அவ பிடிச்சிக்கிட்டாங்க, அவளை கர்த்தர் ராணியா மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம இல்லாட்டாலும் நம்ம பிள்ளைங்க மேல இருக்கிற உடன்படிக்கும் தயவும் அவங்கள பெரிய ஆளாக்கிடும். எத்தனை பேர் நம்புறீங்க? யாக்கோபு இவ்வளோ பிரச்சனையில ஆண்டவரை தேடுறதை மட்டும் நிறுத்தல. அதனாலதான் அவங்க பையன் யோசேப்பு ஜெயிலுக்குள்ள போய் என்ன வேலை செஞ்சார் தெரியுமா உங்களுக்கு? ஜெயில கக்கூஸ் கவுனரா என்ன வேலை செஞ்சாரு? மேனேஜர், சூப்பர்வைசர் இல்ல. இங்கிலீஷ்ல நீங்க போய் கேஜேவில வாட்சிங்கன்னா மேனேஜர். ஜெயிலுக்குள்ள போய் யாருன்னா மேனேஜர் ஆனால் பாத்துக்கிறீங்களா? ஜெயில யாருன்னா போயிருக்கிறீங்களா ஜெயிலுக்காது? ஆமென் சொல்லுங்க. என்ன வேலை செய்யறான் பையன் ஜெயில? என்ன மேனேஜர் இருப்பான் யாக்கோபு. ஆமென் சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் சிறைச்சாலைக்காரன் கண்ணில் இவனுக்கு தயை கிடைச்சி தெரியுமா? அவங்க அப்பா தேவனை தேடினது. நீங்க நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரியணும். அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இடக்கம் செய்து அவங்களோட உடன்படிக்கை பண்ணி தயை பண்ணி. சிஸ்டர், உன்னால காசு பணம் சேர்த்து வைக்க முடியல உன் பிள்ளைங்களுக்கு. ஏ பிரதர், உன்னால எதுவும் சேர்த்து வைக்க முடியலையா? உன் முழங்கால கர்த்தர் சமூகத்தில் அன்பை சேர்த்து வை. அந்த அன்பும் தயவும் உன் பிள்ளைகளை வாழ வச்சு ராணிகளா மாத்தும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். மூணாவது என்ன அன்பு கூறவங்களுக்கு தர போறாரு? 23:5 உபாகமம். உபாகமம் 23:5 எடுத்து டக்குன்னு வாசிங்க, டைம் ஆகுது. உபாகம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியா. உன் தேவனாகிய கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் அன்பு கூர்ந்தபடியா அந்த சாபங்களை கையை தட்டி நல்ல பலமா ஒரு கரகோஷத்தை என் மேல இருக்க சாபத்தின் வல்லமைகளை பீலேயாமுக்கு செவி கொடுக்க, மந்திரவாதிக்கு செவி கொடுக்க, பில்லி சூனியக்காரனுக்கு செவி கொடுக்க என் தேவன் சித்தம் இல்ல. ஏன்னா நான் அவர் மேல அன்பு கூறுகிறபடியால் இன்னைக்கு காலையில ரீபாஷே சாபம் முடிஞ்சு ஆசீர்வாதம் தொடங்குது. இந்த மாசம் மே மாசம் என்ன நடந்து யாரா கேட்டா சொல்லுங்க. என் மேல இருந்த சாபம், என் மேல இருந்த இருள் முடிந்து வெளிச்சம் தொடங்குது. என் மேல இருக்கிற ஏதோ ஒரு பிசாசின் வல்லமை நீங்கி, ஒரு இருள் நீங்கி, ஒரு வெளிச்சம் தொடங்குது. ஏதோ பாஸ்டர் ஒரு பிரசங்க பாயிண்ட் நினைக்காதீங்க. உங்க சாபத்தை மாத்தி ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஜீவன் உள்ள வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு ஆவியானவர் உன் காதுகளில. நீ அன்பு கூர்ந்தபடியால் என்ன நடந்தது? கடன் என்கிற சாபத்தை முடிக்க போறார். கடன் ஒரு சாபம். கடன் என்கிற சாபத்தை கர்த்தர் நிச்சயம் முறிப்பார். நம்பி கை தட்டணும். உன் குடும்பத்தில் சமாதானம் இல்ல, அந்த சாபத்தை முறிக்க போறார். தரித்திரம் என்கிற சாபத்தை முறிக்க போறார். அடிக்கடி உன் சரீரத்தில் பலவீனம், அது ஒரு சாபம். பிசாசின் கட்டுகள் இன்னைக்கு முடியுது. ஆமென் சொல்லுங்க. நீங்க மட்டும் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்துட்டீங்க வச்சுங்களேன், உங்க மேல எவ்வளோ பெரிய சாபம் இருந்தாலும் சரிதாங்க, அது மாறிடுங்க. மோவாபியர்கள் எத்தனை தலைமுறைக்கு சபைக்கு போக கூடாது தெரியுமா? சபிக்கப்பட்டவர்கள் எத்தனை தலைமுறைக்கு யாருன்னா சொல்லுங்க. 10 தலைமுறைனா ஒரு தலைமுறைக்கு 85 வருஷம், 850 வருஷம் கர்த்தருடைய சபைக்கு போக கூடாது. ஆனா ரூத்து வெறும் 185 வருஷத்திலேயே கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவர் இடத்துல வந்தபடியா மோவாபின் மேல் இருந்த சாபங்களை கையை தட்டி சொல்லுங்க. நான் அன்பு கூர்ந்து விக்கிரக ஆராதனையில் இருந்து, பிசாசின் குடும்பத்திலிருந்து நான் வந்தபடியா என் மேல அந்த சாபம் இல்ல. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்லட்டுமா? முடிக்கிறேன். உங்கள் மிற்பிதாக்களின் சாபங்கள் உங்களை தொடரவே தொடராதுங்க. ஏன்னா அவர் மேல அன்பு கூர்ந்து உள்ள வந்துட்டீங்க. எங்க குடும்பத்தில் என்ன சாபம் தெரியுமா? என் மாமா, என் பெரியம்மா அத்தனை பேரும் கேன்சர்ல செத்தாங்க. ஒருத்தர் கூட கேன்சர் இல்லாம சாகல. எப்படி இந்த சாபம் வந்து எங்களுக்கு யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் பயப்படுறாங்க. எனக்கு ஒண்ணு தெரியுங்க, அவர் மேல அன்பு கூர்ந்து நான் அவரிடத்துல வந்தபடியால் உங்க மிற்பிதாக்களின் சாப வல்லமைகள் உன்னில் தொடர்வதில்லை. நான் சொல்றேன், வியாதி உன்னில் தொடர்வதில்லை. உன் தகப்பன் மரித்தது போல, உன் மூதாதையர்கள் மரித்தது போல ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தா உன் குடும்பத்துல ஒரு மரணம் வரும். இனி கர்த்தர் சொல்றாரு, நீ என் மேல் அன்பு கூர்ந்தபடியால் சாபங்களை முறிக்கிறேன். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. சாப வல்லமைகள் உண்மையா சொல்ற முடிஞ்சு போச்சு. ஏன் பாஸ்டர்? இன்னைக்கு கர்த்தர் என் மேல அன்பு கூர்ந்தபடியால் பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்ல. பிசாசின் வல்லமை உண்மையில அனுமதிப்பது எனக்கு சித்தம் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த சாபம் இருக்கிறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. உங்க மேல ஒரு சாபம் இருக்கு, ஏதோ இருக்குன்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய பலன் இருக்குல்ல, பலன் வலிமை இருக்குல்ல, பூமியில நீங்க வலிமை அடையாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வலிமை அடையாதபடி ஒரு ஈர்ப்பு சக்தி மாதிரி உங்களை இழுத்து சக்கையா தள்ளிடும். உங்களால பலனே அடைய முடியாது.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உயர முடியாது, பூமிக்குரிய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் என்னமோ ஒரு சாபத்தின் வல்லமை இருக்கும். பிலேயாமை கூப்பிட்டு பாலாக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஜனத்துக்கு விரோதமாய் நீ தீர்க்க தரிசனம் உர. அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? இவனுக்கு காண்டாமிருகத்தோத்த பலன் இருக்கு. ஓகுன்ற ராஜா, சீகோன்ற ராஜா எவனாலே அடிக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் இருப்புறதும் அவனெல்லாம் சும்மா சாதாரண கரும்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வந்துட்டானுங்க. நீ சபிச்சா இவங்க மேல இருக்கிற அந்த வலிமை குறைஞ்சிரும். அவன் சொல்றான் சபிக்க விடல ஆண்டவர். இன்னைக்கு சொல்றான் ஆண்டவர் ஒருத்தனையும் சபிக்க உன்னை விட மாட்டார். உன் மேல இருக்க சாபத்தை உடைக்கிறார். உன்னை பலன் குறைக்கிற அந்நிய சக்திகள், உன் வலிமையை உறிஞ்சுகிற அந்நிய சக்திகள், உனக்குள்ள இருக்க அபிஷேகத்தை குறைக்கிற, உன் ஜபாவியை குறைக்கிற, உன் பணத்தை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு சர்பத்தின் வல்லமைகள் தின்னு கொண்டு இருக்கிறது. உன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எல்லா கடன் எல்லா வட்டியை தின்கிற சாபத்தின் வல்லமையை கர்த்தர் முறிக்கிறார். ஷிகாபாராலா பவுடரா ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகுதுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த சாபம் உடையுது. கடைசியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது சொன்னார், இன்னைக்கு நான் கொடுக்க போற ஒரு வசனம், யாரெல்லாம் என் மேல சாபம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஒரு மாசத்துக்கு, இன்னைக்கு மே மாசம் 1ஆம் தேதி வருகிற 31ஆம் தேதிக்கு இந்த 4 வசனத்தை தினந்தோறும் எழுந்து முழங்கால படிக்க சொல்லு. அதை படிச்சுட்டு அடுத்த ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை பார்ப்பாங்க. இந்த சபையில சாட்சியாய் நிற்பாங்க. என்ன வசனம் பாஸ்டர் அது? உபாகமம் 30ஆம் அதிகாரம். ரொம்ப முக்கியம், எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. என் மேல சாபம் இருக்கு பாஸ்டர், ஏதோ குடும்பத்தில் போராட்டம் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு உணர்ந்தா இந்த வசனத்தை வாசிக்க சொல்லி ஆவியானவர் என்னோட சொன்னார். உபாகமம் 30:5 வாசிக்க சீக்கிரம். பெருமையா படிங்க பிரதர். உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். கையை தட்டி சொல்லுங்களேன். எனக்கு ஆண்டவர் சாபம் மாறும்போது என்ன தெரியுமா? உன் பிதாக்கள் வாழ்ந்ததை விட, உங்க அப்பா அம்மா வாழ்ந்ததை விட உன்னை நல்லா வாழ செய்வார். நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை நோட் பண்ணி 30 நாள் அதிகாலையில் எழுந்து இந்த ஜெபத்தை, பாஸ்டர் மந்திரமா, பாஸ்டர் காயத்ரி மந்திரமா எனக்கு தெரியாது, அவர் சொன்னாரு நான் சொல்றேன். என் வேலை என்ன தெரியுமா? அவரோட வாயா இருந்து செயல்படணும். உன் அப்பா அம்மா விட நீ நல்லா வாழணும்னா இன்னைக்கு சொல்ற நல்லா வாழ வைப்பேன். ஏன்? உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து. உனக்கு சொல்லட்டுமா, எப்ப தெரியுமா ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிழைக்கவே முடியும்? பிழைப்புனா தெரியுது இல்ல, துட்டு வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, நம்மளை தேடி வேலை வர்றது, நம்மளா போய் எல்லாத்துக்கும் அலையாம அவர் ஆட்கள் வந்து கொடுக்கறதுலாம் எப்ப தெரியுமா? அவர் மேல அன்பு கூர்ந்தா தாங்க நடக்கும். நீங்க அவர் மேல அன்பு கூர்ந்தீங்க, நீங்க எதையுமே தேடி தேடிலாம் போக மாட்டீங்க. உங்க வீட்டு டோரை தட்டி வந்து கொடுப்பான். நீங்க சும்மா போக வேணாம், இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னா கூட உணர்ந்து. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. உங்களை தேடி பணம் வரும் எப்ப தெரியுமா? அவர்லாம் அன்பு கூறணும். வாசிங்க. பிழைக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும், ஆமா இருதயத்தை சுத்தம் பண்ணணும். அப்புறம் இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைவர் மேலும் சுமரப்பு. கையை தட்டி சொல்லு. இன்னைக்கு ஒரு டிரான்ஸ்பர் நடக்குது. என்ன தெரியுமா? இதுவரை உன் மேல இருந்த சாபம், உன்னை துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின, உன்னை வாழ விடாமல் தடுத்த அவர்கள் தலையின் மேல கர்த்தர் வைக்கிறாரு. நம்பு. இந்த வசனத்துக்கு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு டிரான்ஸ்பருங்க. உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, பரலோக கவர்மெண்ட்ல இருந்து. உன் மேல இருக்க சாபத்தை கையில தூக்கிட்டாரு. உன் எதிரி தலை மேல கொண்டு போய் இன்னையில இருந்து பாப்ப உன் எதிரிகளோட வீழ்ச்சிய. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றாரு, உன் தலை அங்க திருப்பிட்டேன். என்ன வேணும்? எதுல தெரியுமா மனம் திரும்ப? யாருன்னா சொல்லட்டுமா? அவர் மேல அன்பு கூறதுல குறைஞ்சிட்டேன். அவர் மேல அன்பு ஆரம்பத்தில் ரொம்ப பயங்கரமா வந்த சபைக்கு வரும்போது ஜபம்லாம் கேட்டா அப்படியே பில்டிங்கே அதிர்ச்சி. இப்ப பார்த்தா கோழி குஞ்சு அப்படியே செத்து போன நீச்ச கோயில வாயில தண்ணி ஊத்தாம அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்றார் மனம் திரும்புன்றார். யாரை பார்த்து சொந்து போயிட்ட? எதை பார்த்து சொந்து போயிட்ட? வாழ்க்கையில் அந்த டியூரேஷன் பீரியட்ல அடிக்கிற புயல் காத்தோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையை பார்த்து சொந்துட்டியா? பிரதர், மனம் திரும்புன்றார் கர்த்தர். ஆலயத்துக்கு வர நேரம், நீ கர்த்தர் அதிகாலையில் எழுந்து தேடுற நேரம், நீ தினந்தோறும் ஆதியில வாட்சி இந்த வேத நேரம், உன் வாழ்க்கையில கர்த்தருக்காக நீ கொடுத்தது, கர்த்தருடைய காரியத்துல ஊழியத்துக்காக ஓடு, இதெல்லாம் குறைஞ்சிட்ட.
இதுல மனம் திரும்பி செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் கையை தட்டிக்கினே சொல்லுங்க, உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலோ, உன் பிள்ளைகளை நீ பெற்றெடுத்த கர்ப்பத்தின் கனியிலோ, நீ வைத்திருக்கிற வண்டி வாகனங்களிலோ, உன் நிலத்தின் கனிகளிலோ உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உனக்கு சாபங்களை மாற்றி ஆசீர்வாதத்தை இன்று முதல் உன் சிரசின் மேல் ஊற்றுகிறார். இருள் உன்னை ஆமென் சொல்லுங்க விட்டு விலகுது பிரதர். இருள் உன் எதிரிகளை மூடும், கர்த்தர் உன் மேல உதிப்பார். அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்களை முடித்து ஆமென் சொல்லுங்க. ஒன்னே ஒன்னு சொல்றாரு, அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அப்படியே எழுந்து நிக்கலாமா? ஒரு நிமிஷம் எழுந்து நிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த காலை வேளையில தெளிவாய் எங்க கிட்ட பேசியிருக்கிறீங்கப்பா. நான் போய்கிட்டு இருக்கிற இந்த கப்பல் பயணத்தில் சில காற்றுகள் அடிக்கலாம், ரொக்லிதான் மாதிரி பெரிய காற்றுகள் வீசலாம். ஆனா நான் அக்கறைக்கு போன உடனே தேவன்னு சொல்ல வைப்பாங்க. எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். எனக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு ஏத்த போறாங்கப்பா. ஆண்டவரே எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணின ஒரு பொசிஷன் ஆண்டவரே, எனக்காக ஆயத்தம் பண்ணின சத்துருக்கள் முன் பந்தி ஆண்டவரே, எனக்காக ஆயத்தம் பண்ணின பரலோகத்தில் இடங்கள் ஆண்டவரே, நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் ஐயா. நான் அன்பு கூர்ந்தபடியால் என் பிள்ளைங்க மேல உடன்படிக்கை பண்ணி தயவு வைத்திருக்கிறேன். நான் உன் மேல அன்பு கூர்ந்தபடியால் சாபங்களை எல்லாம் மாற்றிவிட்டு உமக்கு நன்றி அப்பா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்படியே தொடர்ந்து இந்த பாடல் பாடும்போது கர்த்தருக்கு ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை. ஒரு நிமிஷம் வலது கரத்துல காணிக்கை எழுதி உயர்த்தி பிடிப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களோட பேசி இருக்கிறார். இந்த மாத துவக்கத்தில் கர்த்தரோடு நிற்கிற நீங்கள் உதாரத்துவமா இந்த 1ஆம் தேதி கர்த்தர் சமூகத்தில் காணிக்கைகளை படைத்து அவர் சமூகத்தில் வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சொல்லுங்க, எங்கள் அன்பின் ஆண்டவரே, 4 மாதம் நாங்கள் உழைக்க பலனை தந்து ஜீவனை தந்து எங்களை ஆசீர்வதித்த இந்த காணிக்கையை உம் கரத்தில் வாங்கி இந்த 1ஆம் தேதி சந்தோஷமாய் விதைக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஏராளமாய் தாராளமாய் என் கைகளில நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமான பணங்களை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய்